மார்னிங்கே சௌந்தர்யா முழிச்சு வந்து ரொம்ப நேரம் சும்மாவே படுத்திருக்கிறாங்க. அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு முத்துக்குமரன் வராரு. வந்த உடனே முத்துக்குமரன் கேட்குறாரு, ஏன் சீக்கிரமே முழிச்சிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்ட உடனே ஐயோ மஞ்சரியோட கொரட்டையில் தூங்கவே முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது ஃபஸ்ட் டைம் கிடையாது, நிறைய வாட்டி இதுக்கு முன்னாடி சௌந்தர்யா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, மஞ்சரி கொரட்டையினால தூங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா முத்துக்குமரன் கிட்ட கேட்குறாங்க, நீ லேட்டாக தானே எந்திரிச்சு வருவேன், எனக்கு என்ன சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்ட அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இல்லை லேட்டாக எழுந்திரிச்சா எனக்கு திங்க் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சீக்கிரமே எந்திரிக்கிறதுனால இந்த டாஸ்க்கெல்லாம் பற்றி திங்க் பண்ணுறதுக்கு எனக்கு நல்ல ஃப்ரீயாக இருக்குது மைண்டு, அதான் நான் சீக்கிரம் முடிச்சு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சௌந்தர்யா வந்து ராணுவை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, அவன் எப்படி தேவையில்லாமல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறான் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ முத்துக்குமரன் என்ன சொல்கிறான்னா, அருணும் இப்படி தான் பண்ணுறான், தேவையே இல்லாமல் பாபா ஹம்பக் மவுத் பீஸ் இப்படிலாம் சொல்கிறான், அவன் மட்டும் அந்த மாதிரி பர்சனல் வெஞ்சன்ஸ் இல்லாமல் விளையாண்டுருந்தான்னா இந்த மேனேஜர்ஸ் வர்சஸ் ஒர்க்கர்ஸ் டாஸ்க்கு நம்ம வந்து வெளி உலகத்துக்கு ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி நம்ம அழகாக கொண்டு போயிருக்கலாம். நாங்கள் ஒரு ரூல்ஸ் போட்டு அவங்க அதை ஒத்துக்கலை, சரின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் இறங்கி வர்றது, அதுக்கு அதாவது தொழிலாளிகள் அடங்கி போகிறது வரைக்கும் தான் மேனேஜர்ஸ் வந்து எகிருவாங்க, தொழிலாளிகள் எகிரிட்டா மேனேஜர்ஸ் அடங்கிடுவாங்கங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் நம்ம கன்வே பண்ணியிருக்கலாம். எதுவுமே இல்லாமல் போச்சு, முழுக்க இது அருணோட பர்சனல் வெஞ்சன்ஸ்க்காக விளையாண்ட கேம் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காரு. அப்போ தீபக் வராரு. தீபக் வந்தோடனே தீபக்கும் வந்து அதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ வந்துட்டு இது என்னடா இது என்ன வாரம்லாம் கேட்டுட்ருக்காரு. அப்போ முத்துக்குமரன் வந்து பிக் பாஸை கரைச்சி குடிச்சிருப்பாப்புல போல இருக்குது, அப்படி அடித்து தூக்கி சொல்கிறாரு, இந்த வீக் மட்டும்தான் இது லாஸ்ட் வீக்லி டாஸ்க், இந்த வீக்கோட வீக்லி டாஸ்க் எல்லாம் முடிஞ்சிடும், 12th வீக் வந்து எப்போவுமே ஃப்ரீஸ் டாஸ்க், அடுத்த வாரம் அம்மா அப்பா வருவாங்க, அப்போ அந்த நேற்று போட்ட சாங் வந்து போடுறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஏன்னா அது வந்து மிஸ் பண்ணுற மாதிரி சாங் தானே. ஸோ 12th வீக் அம்மா அப்பா டாஸ்க், அந்த ஃப்ரீஸ் டாஸ்க்கு 13th வீக் பெட்டி வரும். அப்போது அதுக்கு அடுத்த வீக்கில் வந்து பழைய கண்டஸ்டன்ஸ்லாம் வருவாங்க, பழைய கண்டஸ்டன்ஸ்லாம் வந்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த வாரம் ஃபினாலே, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பெட்டி வரும்போது மற்ற நேரம்லாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அந்த இதில் தான் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வரும். ஸோ டிக்கெட் டு ஃபினாலேயில் போட்டிருப்போம், அதுக்கு இது போட்டுட்ருப்பாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காரு. அப்புறம் இந்த கடைசி வீக் தான் தனியாக வந்து சௌந்தர்யாவை கிண்டல் அடிக்கிறாரு, தனி அமுக்கி கூட்டிகிட்டு போகிறது, அப்படியே தரதரன்னு இழுத்து கூட்டு போகிறது, இந்த மாதிரி மிட் வீக் எவிக்ஷன்லாம் பண்ணுறது லாஸ்ட் வீக் தான். அந்த டைம் சும்மா கூட கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிட்டா யாரும் போயிடாதீங்க, அப்படியே வெளியில் அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் கடைசி 2 பேர் மட்டும்தான் ஃபினாலே ஸ்டேஜுக்கு போகிறது, பச்சை சிவப்பு எல்லாம் அமர்த்துறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போது தீபக்கும் கேட்குறாரு, 2 பேர் மட்டும் தான் போவாங்களா அப்படின்னு கேட்டோன்னே, ஆமாம் அந்த 2 பேர்த்தில் ஒரு ஆளாவது போய் இந்த ஸ்டேஜில் எப்படியாச்சும் நின்றுணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொல்கிறாரு. ஆனால் வந்து லாஸ்ட்டு சீசனும் அதுக்கு முந்தின சீசனும் எனக்கு தெரிஞ்சு 3 பேர் ஸ்டேஜுக்கு போனாங்க. ஏன்னா சிவனும் ஸ்டேஜுக்கு போனாங்க, மாயாவும் ஸ்டேஜுக்கு போனாங்க, எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் போவாங்கன்னு நான் நினைக்கிறேன், என்னன்னு தெரில, நான் வந்து ரொம்ப ரெகுலராக ஃபாலோ பண்ண மாட்டேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இது எல்லாத்தையுமே முத்துக்குமரன் வந்து கரெக்டாக சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் வந்துட்டு சௌந்தர்யா கிட்ட கேட்குறாரு, இங்கேருந்து போனால் நீ வந்து என்ன பண்ணுவ அப்படின்னோடனே, எனக்கு முதல்ல ஒரு மூவி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முத்துக்குமரன் வந்து இந்த 10 வாரமும் நடந்த வீக்லி டாஸ்க், அந்த குயின்ஸ் டிவி கிங்ஸ் டிவிலாம் இருக்கு இல்லையா, ஒரு டாஸ்க்கும் நம்மளோட எந்தெந்த திறமையை டெஸ்ட் பண்ணுறதுக்காக வச்ச டாஸ்க்குன்னு அப்படி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. அது ஃபுல்லாக போட்டால் ரொம்ப லாங் வீடியோ ஆகிடும், அதனால் சிம்பிளாக சொல்கிறேன். இருந்தாலும் ஒரு டாஸ்க்கு கூட அவர் எப்படியெல்லாம் பார்க்குறாரு நமக்கே கேட்குறதுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அதான் என்ன சொல்கிறாருன்னா, ஒன்று உன்னோட ஆளுமைத்தன்மையை செக் பண்ணுறதுக்கு, ஒன்று நீ எப்படி வேலை செய்கிறாங்கிறத செக் பண்ணுறதுக்கு, இப்படி ஒரு வீக்லி டாஸ்க்கும் நம்மளோட ஒரு திறமையை டெஸ்ட் பண்ணுறதுக்கு, இப்படி தான் வெளி உலகத்தில் நம்ம இருப்போம். நம்ம ஒன்று பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஒருத்தன் ப்ரொவோக் பண்ணுவான், ஒருத்தன் நம்ம சீரியஸாக பேசும்போது கவுண்டர் போடுவான், இப்படி தான் உலகம் இருக்கும். ஸோ அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணி பிக் பாஸ் வீட்டில் வின் பண்ணுறோமோ அதே மாதிரி வெளி உலகத்தில் நம்மளால் டேக்கிள் பண்ண முடியும்னு காட்டுறதுக்கு தான் இந்த பிக் பாஸ் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காரு. இன்னும் டிஸ்கஷன் போயிட்டே இருக்குது. இப்போ தான் மார்னிங் சாங் வந்திருக்கு. இதே மாதிரி பிக் பாஸ் அப்படி செஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார்